வள்ளலார் என அழைக்கப்படும் இராமலிங்க அடிகளார் 1823 1874 ஒரு முக்கியமான தமிழ் கவிஞரும் ஆன்மீக வழிகாட்டியும் சமூக சீர்திருத்தவாதியும் ஆவார். அவரது போதனைகளில் முக்கியமானது ஜோதி தரிசனம் ஆகும். ஜோதி தரிசனம் என்பது இறைநிலையாக ஒரே ஒரு பரம்பொருள் ஜோதி, தீவழங்கும் ஒளி என்பதை கூறும் ஒரு ஆன்மீக கோட்பாடு. வள்ளலார் இறைவனை உருவம் அற்ற மனித நேயம் நிறைந்த ஒளியாக கருதினார். இந்த ஒளியை உணர்வதுதான் வாழ்க்கையின் உயர்குறிக்கோள் என அவர் போதித்தார். ஜோதி தரிசனத்தின் முக்கிய அம்சங்கள். அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் இறைவனை அருட்பெருஞ்சோதி என பெயரிட்டார். இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளை குறிக்கிறது. தியாகராஜர் ஜோதி. வள்ளலார் சித்தி அடைந்த சீதம்பரம் வாடலூர் சத்திய ஞான சபையில் 1872 ஒரு நித்திய ஜோதி நிறுவப்பட்டு இன்று வரை வழிபாட்டுக்கு உள்ளது. பசித்தோரை போஷிக்க வேண்டும், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு வழங்குதல் மிக உயர்ந்த கடமையாக கருதப்பட்டது. உயிர்களுக்கு இரக்கம். வள்ளலார் இறை வழிபாட்டிற்கும் மனித நேயத்திற்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தினார். உடல் மாற்றம். சித்தி. வள்ளலார் தனது இறுதி நாட்களில் ஒளி வடிவமாக திருநிலை அடைந்ததாக அவரது சீடர்கள் நம்பிக்கை கொண்டனர். ஜோதி தரிசன விழா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 25 முதல் 26 வரை பக்கவாட்டு வாடலூர் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா நடைபெறும். இந்த நாளில் 3ஆம் கதவு திறந்து உள்ளிருக்கும் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது. வாடலூர் சத்திய ஞான சபை. வள்ளலார் 1872 இல் இந்த ஞான சபையை உருவாக்கினார். இங்கு வழிபாடு முற்றிலும் தீபம், ஒளி மூலமாக மட்டுமே நடத்தப்படுகிறது. எந்த மதத்தினரும் வரலாம், ஆனால் இறை வடிவங்களை வைக்க அனுமதி இல்லை. 3 கதவுகள் உள்ளன. முதல் 2 கதவுகள் சீடர்களுக்கு திறக்கப்படும். 3வது கதவு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் திறக்கப்படும். வள்ளலார் சன்மார்க்க சத்தத்தை பரப்பி அனைத்து உயிர்களும் சமம், இரக்கம் மற்றும் பரப்பொளி வழிபாடு போன்ற உயர்ந்த கோட்பாடுகளை வலியுறுத்தினார். அவரது ஜோதி தரிசனம் மனித இனத்திற்கான ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு முக்கிய வழிகாட்டியாக இருந்து வருகிறது.